நான் விட்டுட்டு வந்ததுக்கு டியூப்லைட் இந்த காதல் வந்து ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக தான் எடிட் பண்ணுறது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணி இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபான் வந்து பண்ணாக்க நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை மட்டும் எப்படி உங்கள் ஆட்மோஷனில் இம்போர்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலில் வந்து பண்ணாக்க 3 பட்டன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ணாக்க ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் வந்து பண்ணாக்க 3 பட்டன் இருக்கும் மறுபடியும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க சைடில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மொபைலில் டவுன்லோட் ஷோகம். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க டேட்டா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாலோடைய நேம் வந்து பண்ணாக்க இதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம இம்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாக்கா அது மட்டும் எப்படி ஃபிக்ஸ் ஆனு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அதை கில் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஷன் இருக்கும் அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் லெட்டர் இருக்கிறது வந்து பண்ண கேபில் சேஞ்ச் பண்ணுறது, கேபில் இருக்கிறது ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ மேலே வந்து பண்ணாக்க டிக்கனே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட்டை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் முடிஞ்சால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்காக வந்து பண்ணாக்க அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் தான். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். சப்போஸ் நீங்கள் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கான் இருக்கா அந்த ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இமேஜ் ஐக்கனே இருக்கா ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே ஃபைல் ஷோ ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ கீழே டவுன் இருக்கா கிளிக் பண்ணிக்க டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதே சேமத்தில் இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜாக நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு ஆட்மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், பட் அந்த டெஸ்ட்டுடைய கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணிங்க டெஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் கலர் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ட்ராயிங்னு ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்கா செகண்டாக வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 2 கலரில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அந்த அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு அந்த ட்ராயிங் மாரி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் அவுட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நான் ரிலிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல் மீதி எல்லாமே நாம் தான் ஓனாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி தான், பட் இது 3D வீடியோன்றதுனால கொஞ்சம் அந்த பிக் ஆட் பண்ணுறதுக்கு இதாக தான் இருக்கும். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா?
ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க 10.18 செகண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பண்ணாக்க சில பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் வந்து பண்ணாக்க பொருள் இதுதான் காட்டினிருப்பேன். ஜஸ்ட் நான் இதே செல்ல போய்ட்டு மேல் நான் வந்து பண்ணாக்க ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம சாங்கு எண்டு வரைக்கும் சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல Z வேல்யூ இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சைஸ் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக எது வரைக்கும் கம்மி பண்ணிங்கனாக்க ஒரு 1000 வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ ஒரு 1000 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சைடில் வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு போய் ஆட் பண்ணி வச்சா இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணிய பேஜை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயோட பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம். கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் XYZ இருக்கா Z நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேலை மட்டும் லைட்டாக அப்படியே மேல் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த இதில் டெஸ்ட் இருக்கா ஸோ அதுக்கு முன்னாடி வர்ற மாதிரி கரெக்டாக ஒரு 500 கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாயோட பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேலோட பிக் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு நெக்ஸ்ட் இமேஜை வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இதில் XYZ இருக்கா Z நீங்கள் கிளிக் போய்ட்டு இது வந்து பண்ணாக்க மேனஸில் கொண்டு போங்க. அப்படியே இந்த பாக்ஸில் கீழே நீங்கள் மூவ் பண்ண மேனஸில் போக கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் இருக்கா ஜஸ்ட்டு அதுக்கு அப்படியே முன்னாடி வர்ற மாதிரி. ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணிட்டு சைஸ் மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ கேலோட பிக் ஆட் பண்ணுவது மட்டும் லாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 3D எஃபெக்ட் நான் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிவிட்டேன். நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக எப்படி ஃபிக்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல கேமரான்னு உள்ளே இருக்கும் சைடில் கண்ணுமா இருக்கா அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த பாக்ஸை கிளிக் போய்ட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எதுவும் இல்லை கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ணாக்க வந்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு கரெக்டாக தான் ஆடே இருக்கான்றது ஒரு டைம் 2 டைம் இங்கே செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த XYயை நான் கிளிக் போய்ட்டு இதை லைட்டு அந்த சைடுக்கு மூவ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி இப்படி சைஸ் மட்டும் லைட்டு நான் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா? ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஸோ கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ பாயோட பிக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் எதுக்கும் லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கேன். இப்போ கேலு பிக்கு கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா இந்த 14 பாயிண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஓகே, இப்போ அந்த கேலு பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மூட் செல் போயிட்டேன். அதே மாதிரி இந்த XY செலக்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணி உடைய சைஸை லைட்டு நான் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த சைடுக்கு லைட்டை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் இதாக போயிட்டே இருக்கே. ஓகே, ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க எனக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த கேர் உடுப்புக்கு கீழே வந்து பார்த்தினாக்க அப்படியே அந்த கட் ஆகிறது வந்து பண்ணாக்க அப்படியே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தினாக்க பாய் பிக்லேயே வந்து பண்ணாக்க அப்படியே கீழே வந்து பண்ணாக்க தெரியுது. ஸோ இதை வந்து பண்ணாக்க நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இது இப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் வந்து பண்ணாக்க இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் இமேஜாக இருந்தாக்க எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க பாதிலே கீழே வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கட் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிக்கில் இருந்துச்சுனாக்க இதை நீங்கள் இப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தினாக்க ஒரு 12 பாயிண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க.
ஸோ இப்போ வந்து பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூபிள் லேயர் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம மேலே டூப்ளிகேட் பண்ணால் அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் XYZ இருக்கா Z நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க கீழே மூவ் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில். ஸோ அப்படியே வந்து பண்ணாக்க அது முன்னாடி வரும். கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த பிக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே மறையிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீல்டில் போய்க்கலாம். இதில் மேல் சர்ச்சேக்னு இருக்கா அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு WIPEன்னு கொடுங்க. வேப்னு ஒரு ஃபிட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து பண்ணாக்க ஸ்டார்டிங் இருக்கா ஸோ அதை ஜஸ்ட் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் மேலேருந்து வந்து பண்ணாக்க மாறியும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க கீழே வரைக்கும் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் இருக்கும் அது கீழே படிச்சுட்டு வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாக்க இப்போ மறைஞ்சது வந்து பண்ணாக்க லைட்டு ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு லுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டார்டிங்கும் ஜஸ்ட்டு இந்த ஃபெதரையும் நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த கேர்ள் பிக்கு ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டபுள் லேயர் வந்து பண்ணாக்க நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் மேலே இருக்கிற அந்த தேர்ட் பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மூணு போயிட்டு இதில் ZW நம்ம கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸில் லைட்டாக கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அது அப்படியே மூவ் ஆகின்னு வந்து பண்ணாக்க வரும். ஸோ கரெக்டாக அந்த கேர்ளுடைய பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக மறையிற அளவுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க மேனஸ் இதில் வந்து பண்ணாக்க முடியுது. ஜஸ்ட் இப்போ SY நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அட்ஜென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு தகுந்த லிரிக்ஸ் ஸ்டுடியோ ப்ளேஸுக்கு வந்து பண்ணாக்க உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க எது வந்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் இங்கே வந்துக்கிறேன் ஏன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு ஸ்டில்ல போயிட்டேன். ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். ஸோ பிக் ஆட் பண்ணுறதும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான். ஜஸ்ட்டு இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆனில் தான் இருக்கிறது. ஒரு டைமுக்கு நீங்கள் 2 டைம் செக் பண்ணிவிட்டு மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் சைடில் தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.